இது ரெடி ஆயிடுச்சு இப்போ தூக்குறதுக்கு. தூக்கினா மேலே ஏறி போடுறது. பாருங்கள் எப்படி மேலே ஏறுவாங்கன்னு போடுறத. கேமரா இல்லை. மக்களே பாருங்கள், கீழே இருந்து மேலே பீம் தூக்கியாச்சு. நட்டு பாருங்கள், பெரிய நட்டு இது போட்டு இந்த ஓட்டையில் ஒன்று போடணும், மேலே ஒன்று போட்டிருக்கோம். போட்டு இது ஜாயிண்ட் ரெண்டும் பட் ஆகிற மாதிரி டைட் பண்ணணும். எங்கள் வீட்டு ஒர்க்கே இப்படி தான். இது மேலே இன்னும் லைனாக அப்படி நேராக ஒன்று வரும். பீம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிட்ட சீட் போட்டுட்ருக்காங்க. இங்கிட்ட பேரிகேஷன் நடந்துகிட்ருக்குது, ஒர்க் நடந்துகிட்ருக்குது. பாருங்க மக்களே, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இவர் எங்கள் பாண்டி, துணை பாண்டி அவர்கள். பாருங்க, எல்லாம் வெல்டிங் வச்சுருக்காங்க. வெல்டிங் வச்சு ஓட்டா போட்டு பீம் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லென்த்தாக ஒரு பீம் அங்கே கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி இது மொத்தமாக பண்ணணும் ஒர்க்கு. மக்களே, இதை நிறுத்தியாச்சு. அதை கழட்டுறதுக்காக அவர் போயிட்டுருக்காரு. பாருங்கள், பெல்ட்டு கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரைன் சின்ன ஸ்க்ரைன் தான். எங்கள் முதலாளி அங்கே நிற்கிறாப்படி, அதனால் துண்டு வீடியோவை தான் மக்களே ஜாயின் பண்ணி போடுறேன். பாருங்கள், பார்த்துருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் போடுறதுக்கு நீங்கள் தான் ஊக்குவிக்கணும். அவர் கூலி போடுற அந்த மேஸ்திரி, அவர் பெரிய மேஸ்திரி அவர். பாருங்க மக்களே, இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் மேலே ஒரு 4 பேர் தான் சீட் அடிச்சிட்ருக்காங்க. இந்த மிஷினை வச்சு இங்கே ஒரு ஓட்டை போடணும், மறந்துட்டாங்க. சேம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே செஞ்சுட்டோம். இது மேக்னெட் ட்ரில்லிங் பிட்டு. மேக்னெட்டு மேலே இருக்கிறது மேக்னெட்டில் பிடிச்சி ட்ரில் ஆகும். எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் இன்னொரு 6-8 ஓட்டை போடணும். கீழே தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் ஓட்டை போட்டால் தான் அவங்க தூக்குவாங்க மேலே. மக்களே பாருங்கள், இது அவ்வளோவும் ஹோல்ஸ் ஆகிடுச்சு கீழே வரைக்கும். அப்புறம் அந்த பீஸை தூக்கி நேராக அப்படி மாட்ட வேண்டியது தான். பாருங்கள், இப்படி நேராக இருக்கிற சீட்லாம் போட்டுடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி இடத்துல கட்டிங் வேலைங்க மட்டும் கொஞ்சம் இழுக்கும், டைம் ஆகும். அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். வேறு இங்கேருந்து அந்த நீட்டை முழுக்க அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டுக்கிட்டையும் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும்.
காலம் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கட்டிங் வேலைங்க ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே இருக்கிறவர் எங்கள் பெரிய மேஸ்திரி பாலா. இவர் சரத்குமார், இளைய தளபதி சரத்குமார். பாருங்க, அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பீஸை தூக்கிட்டாங்க. இப்போ அங்கே தான் ஹோல்ஸ் போட்டோம், அங்கே தான் இப்போ மாட்ட போகிறோம். பாருங்கள், இங்கிட்ட ஒரு 5 போல்ட்டு போட்டிருக்கோம். மேலே 2 கீழே 3. சேம் அதே மாதிரியே அந்த பக்கமும் 5 போல்ட் இருக்கும். மொத்தம் 10 போல்ட்டு. இங்கிட்ட ஒரு 10 போல்ட்டு. பாருங்கள் மொத்தத்தில் இந்த ஒரு வண்டி ஃபுல்லாக லோட் நிற்குது. இதை ஃபுல்லாக அன்லோட் பண்ணிட்டு இங்கே கீழே இருக்கிற பழைய பீமுங்களை எடுத்து லோடு பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரெய்லரில் வந்துருக்கு லோடு. நம்ம ஆல்பா கம்பெனி ஃபேப்ரிகேஷனு நம்ம ஒர்க் பண்ணுறது. இதெல்லாம் அன்லோடு பண்ணிடணும் மறுபடியும் இதே வண்டியில்.